அனைவருக்கும் வணக்கம். நான் முன்பு பதிவிட்டிருந்த பதிவில் உழவன் செயலியில் இருக்கும் சில பகுதிகளை பார்த்தோம். இப்பொழுது இயற்கை பண்ணைய பொருட்கள் பற்றி பார்ப்போம். இது உழவன் செயலியில் இருக்கும் ஒரு பகுதியாக உள்ளது. உழவன் செயலியை முதலில் ஓப்பன் செய்வோம். இங்கு பல்வேறு பகுதிகள் உள்ளன. அதில் தற்போது இயற்கை பண்ணைய பொருட்களை பற்றி பார்ப்போம். அதாவது இயற்கை முறையில் விளைவித்த பொருட்கள், ஆர்கானிக் ஃபார்மிங் மூலிமா செய்யப்பட்ட பொருட்களை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம். இங்கு 3 பிரிவுகள் உள்ளது. அதாவது இயற்கை முறை விவசாயிகளின் தொடர்பு விவரம் அறிய, அதாவது யார் யாரெல்லாம் இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறாங்களோ அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இந்த பகுதியிலிருந்து கிடைக்கும். அடுத்தபடியாக இயற்கை வேளாண் பொருட்கள் விற்பனையாளர்கள் பற்றி அறிய, அதாவது யார் யார் இயற்கை முறையில் தயார் செய்த வேளாண் பொருட்களை விற்பனை செய்கிறாங்கன்னு அதாவது டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். அடுத்த முறையில் இயற்கை விவசாயம் அங்கீகரிக்கும் முகமைகள் பற்றி அறியும், அதாவது எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் இயற்கை விவசாயம் பற்றி அங்கீகாரம் தராங்கன்னு அதை பற்றி இந்த பகுதியில் பார்ப்போம். முதல்ல இயற்கை முறை விவசாயிகளின் தொடர்பு விவரம் பற்றி அறிய இங்கே கிளிக் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான தானியங்கள் உள்ளது. அதாவது நெல் இருக்குது, நெல், கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம், சிறிய தானியங்கள், துவரை, உளுந்து, பச்சை பயிறு, காராமணி, கொள்ளு, கொண்டக்கடலை, அவரை, நிலக்கடலை, எள்ளு, காட்டாமணக்கு, பருத்தி, கரும்பு, தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய், குடமிளகாய், பூசணி, வெள்ளரி, தர்பூசணி, முட்டைக்கோஸ், கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், உருளை, மரவள்ளிக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், கீரை வகைகள், கருவேப்பிலை, மாம்பழம், வாழைப்பழம், எலுமிச்சை, திராட்சை, பப்பாளி, சப்போட்டா, கொய்யா, அன்னாசி, மாதுளை, நெல்லி, மிளகு, ஏலக்காய், ஜாதிக்காய், கொத்தமல்லி, பூண்டு, புளி, மஞ்சள், இஞ்சி, டீ, காஃபி, தேங்காய், பாக்கு, கொக்கோ, செவ்வந்தி, வெங்காயம், எலுமிச்சை, டியூப்ரோஸ், பீன்ஸ், முந்திரி, மல்லி, காய்கறிகள், சோளம், வரகு, பலாப்பழம், கிராம்பு, சாமை, தானியங்கள், எலுமிச்சை, ஈக்கல்விட்ஸ், முருங்கை, பசுந்தாள் உரம், பாகற்காய், புடலங்காய், சாம்பல் பூசணி, சுரைக்காய், கீரை, கம்பு, சவுக்கு, வேம்பு, சோளம், குதிரைவாலி, தினை, தீவனச்சோளம், கற்றாழை, ஃபாக்ஸ்குளோவ், வல்லாரை, ஓமம், ரோஸ்மேரி, எலும்பிச்சை புல், வெட்டிவேர், புதினா, தேங்காய், இலவம்பஞ்சு, ஆரஞ்சு, பருத்தி போன்ற அனைத்து வகையான விவசாய பொருட்களும் இயற்கை முறையில் தயார் செய்து இங்கே விவரங்கள் பதியப்பட்டுள்ளது. தற்பொழுது உங்களுக்கு இங்கு என்ன தானியங்கள் அல்லது என்ன பயிர்கள், காய்கறிகள், பழங்கள் வேண்டுமோ அந்த பகுதிக்கு சென்று நீங்கள் அதனை உற்பத்தி செய்யும் வேளாண் அதாவது விவசாயிகளின் தொடர்புகளை பற்றி அறியலாம். இப்பொழுது நான் பச்சை பயிரை பற்றி எனக்கு ஆசை, அதாவது பச்சை பயிர் செய்யும் நபர்களை பற்றி அறிய வேண்டும் என்றால் அதனை இங்கு கிளிக் செய்யவும். பிறகு நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கும் பச்சை பயிறு விவசாயம் செய்யும் விவசாய தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் கிளிக் செய்யவும். உதாரணமாக காஞ்சிபுரம் என்று எடுத்துக்கொண்டால் காஞ்சிபுரத்தை கிளிக் செய்தவுடன் இப்பொழுது காஞ்சிபுரத்தில் பச்சை பயிர் செய்யும், அதாவது இயற்கை முறையில் பச்சை பயிர் செய்யும் அனைத்து தொடர்புகளும் இங்குள்ளது. மேலும் நீங்கள் அந்த தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு அதன் விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். அதுபோலவே இங்கு குறிப்பிட்டுள்ள அனைத்து வகையான பொருட்களையுமே நீங்கள் இயற்கை முறையில் யார் யார் வேளாண்மை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொண்டு அவங்க மூலமாக நீங்கள் பயன்பெறலாம். அடுத்தபடியாக இயற்கை வேளாண் பொருட்கள் விற்பனையாளர்களை பற்றி அறிய, அதாவது எந்தெந்த கடைகள் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வரிசை எண், முகவரி
அதாவது சீரியல் நம்பர் கொடுத்து அதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்ஆர்கே அசோசியேட்ஸ் மயிலாப்பூரில் இருக்குது. எது என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பச்சை கலரில் மார்க் பண்ணிக்கிறாங்க. காய்கறி இருக்குது. இந்த கடையான முழு விவரங்களும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்தெந்த மாவட்டத்தில் வேணுமோ அந்தந்த மாவட்டத்தில் உள்ள இயற்கை வேளாண்மை கடைகளை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக இயற்கை விவசாயம் அங்கீகரிக்கும் முகமைகளை பற்றி அறிய, அதாவது நீங்கள் இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறீங்கன்னா அதை எந்தெந்த இடத்துல அப்ளிகேஷன் போட்டு அதை அப்ரூவ் வாங்கணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. சான்றளிக்கும் முகவர்கள் விவரம், அதாவது இயக்குனர் தமிழ்நாடு அங்கங்க சான்றளிப்புத்துறை, அங்கக கரிமப் பொருட்களின் சான்றிதழ்களுக்கான இந்திய சங்கம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே இயற்கை விவசாயத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற ஆளுங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எந்த இதுக்கு அதாவது அங்கீகாரம் வேணுமோ இவங்க மூலிமா தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மீண்டும் ஒரு புதிய தகவல்களுடன் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.